கடச்சனேந்தல் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா அற்புதமான ட்வின்ஸ் வீடை பார்த்துடலாம். 30 அடி ரோடு, வடக்க பார்த்த வீடு. இந்த வீடை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு 3 BHK ஹவுஸு அண்ட் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வீடு வீடு வீடு. விஷயம் என்னென்னா ரெண்டுமே ட்வின் ஸ்டைல் வீடு தான். இது 4 BHK, இது 3 BHK. ஆனால் சைஸு ஒரே சைஸ் தான், 30க்கு 40. இந்த வீடு மட்டும் கார்னர் பிளாட்டு, டபுள் சைடு ரோடு. இப்போ இந்த வீடு ரெடி டு மூவ் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஒரு சில ஒர்க் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. வாங்க உள்ள ஒரு சின்ன கிளிம்ஸை போய் பார்த்து வந்துடுவோம். நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் நல் உள்ளங்களே, இனோவா சைஸ் பெரிய காரை நிப்பாட்டுற மாதிரி ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸு. ரெண்டுமே 30க்கு 40 தான். இது ரோடு சேர்றப்போ உங்களுக்கு 3.25 சென்ட்டும், இதுவும் 30க்கு 40 ஒன் சைட் ரோடோடு சேர்றப்போ 4.25 சென்ட்டுக்குள்ளே தோராயமாக வரும். இந்த வீட்டோட பட்ஜெட்டு 1,42,00,000, இந்த வீட்டோட பட்ஜெட் 1,45,00,000 வருது. ஏன்னா இது கார்னர் பிளாட்டு. ஹாலோட சைஸ் மட்டுமே 16க்கு 16.9. கிச்சனும் டைனிங்கும் சேர்த்து 17.9க்கு 8 சைஸு. ஸோ கடைசி கட்ட வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான மேனரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூமில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமு. வீடு ஃபுல்லாக ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் தான். இந்த ஒரு பெட்ரூம் மட்டும் உங்களுக்கு பெட் இல்லாமல் வரும். அது ஆப்ஷனில் விட்டுருக்காங்க வித் அட்டாச் வெஸ்டர்ன் பாத்ரூம். கீழே உங்களுக்கு யூபிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மேலே போகிறோம். இங்கே இந்த கைப்பிடி மட்டும் போட வேண்டிய பாக்கி இருக்குது. மேலே கூட அழகாக பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சாண்டிலியர் லைட்டில் உங்களுக்கு வந்து பாட்டு வருமா, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. அண்ட் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். சாண்டிலியர் லைட் லக்ஸரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மேலே உள்ள லிவிங் ஹால் இது தான். இங்கே உங்களுக்கு டிவி யூனிட்டு கொடுத்துட்றாங்க. அண்ட் மேலே டபுள் பெட்ரூம் இருக்குது வித் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வித் ஏசி டிவி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் அட்டாச் பாத்ரூம் இந்த பக்கம் வரனால ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி உங்களுக்கு இங்கே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில வேலைப்பாடுகள் பெண்டிங்கில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே டீக்கு தான். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் சேர்த்து 2100 சதுரத்தில் இந்த வீடை பில்டப் பண்ணியிருக்காங்க. இது 3rd பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூமு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது வித் டிவி யூனிட், ஏசி ப்ரொவிஷன்ஸ். அண்ட் இந்த வீட்டில் இந்த பெட்ரூமில் வெஸ்டர்ன் அட்டாச் பாத்ரூமோட உங்களுக்கு பாத் டப்புன்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அதை போட்டு கொடுத்துருக்காங்க, பாத் டப்போடு கொடுத்துருக்காங்க. வாவ், ஜக்கூசி. அண்ட் இங்கே வாஷ் பேசின் வருது. இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குது, ராயலாகவும் இருக்குது. ஒரு ஹோட்டல் ஸ்டே பண்ண ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. நம்ம 2 பெட்ரூமை பார்த்துட்டோம். அடுத்து பால்கனி. மெயினான இடமே இதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த பால்கனி ஸ்பேஸ் தான். சுற்றிலும் வீடுகள் நிறையாவே இருக்குது. சன் செட் ஆகிற நேரம். ஏன்னா மணி இப்போ 6. பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கே நம்ம ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கு இதுதான் பாதை. மேலே போய் பார்ப்போமா? அடாடாடாடா, ஒரு அழகான ஏரியா, அமைதியான ஏரியா. சுற்றிலும் வீடுகள் ஏராளமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தாக்கா உங்களுக்கு யானை பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும்.
சரி ஓகேங்க, தூரம் தொலைவும் பார்க்காம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு அமைஞ்சா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அதை விட லக்கியஸ்ட் பர்சன் யார் இருக்கா? சரி, இந்த வீட்டோட பட்ஜெட்டை சொல்லிட்டேன். கார்னர் பிளாட்னால 1,45,00,000 ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. வாங்க பார்த்துக்கலாம், பேசிக்கலாம்.